Hi friends, welcome to our channel. நம்ம இந்த வீடியோல மெஹந்தி கிளாஸ் வந்து 3rd கிளாஸ் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி 2 கிளாஸ் வந்து நான் போட்டுருக்கேன். அந்த வீடியோ நீங்க பார்க்கலைனா நான் description boxல லிங்க் தரேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. அந்த 2 கிளாஸையும் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் வந்து இந்த மாதிரி ஷீட் வந்து வாங்க சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி ஷீட் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த ஷீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீ A4 ஷீட்டு இல்லைன்னா நோட் பேப்பரே நீங்கள் வந்து கிழிச்சிட்டு அதை கூட நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுட்டு மேலே வந்து நீங்கள் வந்து மெஹந்தி டிசைன்ஸ் எல்லாமே நீங்கள் போட்டு பார்க்கலாம். அழிச்சிட்டு மறுபடியும் நீங்கள் போட்டு பார்க்கலாம். நிறையா வாட்டி யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் இந்த ஷீட் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பேப்பர் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் டிசைன் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக இந்த ஷீட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நிறைய பேப்பர் வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். நீங்கள் இந்த ஷீட் கூட வாங்கிக்கலாம். இதோட டீட்டெயில் எல்லாமே நான் கிளாஸ் 1 வீடியோவில் போட்டிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோவை செக் பண்ணிக்கோங்க. இந்த ஷீட் உங்ககிட்ட இல்லைனா கூட பரவாயில்ல. நீங்கள் வந்து உங்கள் கையை வச்சு நீங்கள் வந்து அவுட்லைன் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நான் அந்த ஷீட்டை காட்டுறேன். இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஒரு பேப்பரில் ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. நான் அந்த ஷீட் காட்டினேன்ல, அந்த ஷீட்டை வச்சு தான் நான் இப்போ ட்ரேஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஸ்டார்டிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே இதே மாதிரி நீங்கள் வரைஞ்சிட்டு அதுலேயே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து புரியும். மெஹந்தி கோன் வந்து உங்களுக்கு என்ன கோன் கிடைக்குதோ நீங்கள் அந்த கோன் வாங்கிக்கலாம். உங்களுக்கு திக்காவோ இல்லை தின்னாவோ எப்படி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃப்ளோ எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம டாட் தான் வைக்க போகிறோம். இந்த டாட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே இடத்துல வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வரைக்கும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கோனை வெளியே எடுத்துருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வரும். கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் டாட் அழகாக வரும். இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் ஒரே இடத்துல வச்சு தான் ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு டாட்டுக்கும் இடையில கேப் வந்து ஈக்குவலாக இருக்கணும். அதே மாதிரி அந்த ஒவ்வொரு டாட்டோட சைஸுமே பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒன்று பெருசாகவும் ஒன்று சிறுசாகவும் வந்து நீங்கள் வைக்காதீங்க. டாட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணக்கூடாது. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நீங்கள் அந்த இடத்துல வச்சு ப்ரெஸ் மட்டும்தான் பண்ணணுமே தவிர இந்த மாதிரி ஷேட் வந்து பண்ணக்கூடாது. இதுலேயே பார்த்தீங்கன்னா டாட் வந்து குட்டி குட்டி டாட்டாகவும் வைக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு குட்டி டாட், பெரிய டாட், ஒரு குட்டி டாட் போட்டுட்டு மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தூரம் கேப் விட்டு மறுபடியும் இதேவே வந்து போட்டிங்க அப்படின்னா இது ஒரு டிசைனாக வந்துடும்.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லைன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம போடுற 2 டிசைனுக்கும் இடையில இந்த லைன் வந்து நம்ம போடுவோம். இந்த லைன் எதுக்கு போடுறோம் அப்படின்னா 2 டிசைனையும் செப்பரேட் பண்ணி காட்டுறதுக்காக தான் நம்ம இதை மெயினாக யூஸ் பண்ணுறோம். இந்த லைன் வந்து நீங்கள் நிறையா வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் மெஹந்தி டிசைனே போடவே முடியாது. அதனால் இது நிறையா வாட்டி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து விட்டு விட்டு போடுறது, கிராஸாக போடுறது, கோணையாக போடுறது இந்த மாதிரியெல்லாம் வந்து நீங்கள் போடக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டாக போடுறதுக்கு பழகிக்கோங்க. இதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஈக்குவலாக போட்டுட்டு எல்லா டைரக்ஷன்லையுமே நீங்கள் போட்டு பழகுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டபுள் லைனு. இந்த டபுள் லைனுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறையா வாட்டி நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதனால் இதை நிறையா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் வந்து பார்த்திங்கன்னா 4 லைன் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்டரில் இருக்கிற 2 லைனை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட ஒரு சின்ன டாட், பெரிய டாட், சின்ன டாட் போட்டோம்ல, அதுவே இந்த லைனில் போட்டிங்கன்னா இது ஒரு டிசைனாக வந்துடும். இதையும் நீங்கள் எல்லா டைரக்ஷன்லேயும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து வைக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஈக்குவல் சைஸில் வந்து நீங்கள் போடணும். இந்த மாதிரி வந்து ஈக்குவல் சைஸ் இல்லாமல் அன்ஈவனாக வந்து நீங்கள் போடாதீங்க.
நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஆஃப் சர்க்கிளும் நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி லைனு எல்லாமே உங்களுக்கு வரலை அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பென்சிலில் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து மெஹந்தியில் போட்டு பாருங்கள். இது வந்து ஸ்டார்டிங்கில் பிகினர் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் மட்டும் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பென்சிலில் வரையாமல் நீங்களாகவே வந்து டிசைன் போட்டு பாருங்கள். இந்த மாதிரி ஆஃப் சர்க்கிள் போடும்போது பார்த்திங்கன்னா எல்லா சர்க்கிளுமே பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்கணும். அந்த டபுள் லைனுமே பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்கிற மாதிரி போடணும். இந்த மாதிரி நீங்கள் போடாதீங்க. இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு போடுற லைன் வந்து பார்த்திங்கன்னா டார்க்காகவும், செகண்டு போடுற லைன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாகவும் போடுங்க. அதாவது ஃபஸ்ட்டு போடுற லைன் வந்து பார்த்திங்கன்னா திக்காகவும், செகண்ட் போடுற லைன் வந்து தின்னாகவும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதே மாதிரியே நீங்கள் ஆஃப் சர்க்கிள்லேயும் எல்லா டைரக்ஷன்லேயும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த டிசைன் எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கோனில் வந்து டைரெக்டாக போடுறதுக்கு வரல அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பென்சில்லையோ பென்னுலையோ ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மெஹந்தி கோனில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பென்னில் நீங்கள் வரையாமல் டைரெக்டாகவே மெஹந்தி கோனில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், இல்லை நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கூட நீங்கள் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற எல்லா வீடியோஸுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.